Hi celebrities, நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். எல்லாருக்கும் பிடிச்ச வீடியோ தான். என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிருந்தீங்க, அக்கா நீங்க என்ன யூஸ் பண்றீங்க, சிஸ்டர் நீங்க என்ன யூஸ் பண்றீங்க, அதான் ஃபேஸ் கிரீம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. அதனால என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து நான் என்னெல்லாம் நம்ம கிட்ட இருக்குன்றத நான் உங்களுக்கு ஃபுல்லா காட்டுறேன். ஆனா நான் என்னெல்லாம் யூஸ் பண்றதையும் நான் சொல்றேன். ஓகேவா? வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாத்தீங்கன்னா இது வந்து எங்களுக்கு புதுசுதான். இதுக்கு முன்னாடி நாங்க வந்து இந்த மாதிரி டேபிள் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது சரி அந்த டேபிள் மேல வச்சு அவளால யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இது புதுசா வாங்கியிருக்கேன். இது உங்களுக்கு ஃபுல்லா காட்டுறேன் வேணா வீடியோ, அதுக்கப்புறம் ஃபுல்லா எடுத்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா இதை காட்டுறேன் உங்களுக்கு. இதான் வாங்கியிருக்கேன், சூப்பரா இருக்கும் பார்க்கவே. ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. சொல்ல என்னென்ன வச்சிருக்க, என்னென்ன நிறைய பேர் கேட்டுட்டு நிறைய மேக்கப் எல்லாம் போட மாட்டாவ. எங்கேயாவது ப்ரொமோஷனுக்கு எங்களை வெளில கூப்பிட்டாங்கன்னா அங்கதான் பியூட்டி பார்லர்ல ஏதாவது மேக்கப் போட்டு விடுவாங்களோ வச்சு. வீட்டுல எல்லாம் அவ்வளவு மேக்கப்பே போட மாட்டான். அவ்வளவு அந்த அளவுக்கு ஏன்னா அவ ஏற்கனவே கொஞ்சம் நல்லா கலரா இருக்கிறதுனால அவளுக்கு அவ்வளவு மேக்கப் எல்லாம் போட வேணாம், அப்படியே நல்லா பளிச்சுன்னு தெரியுவா. அதனாலதான் எல்லாரும் கேட்டுட்டே இருக்கீங்க. சரி ஓகே வாங்க. இதுல இருக்கிறது எல்லாமே அவள்துதான், எந்த ஒண்ணுமே கிடையாது. சொல்ல போனா இந்த சீப்பு தான் இருந்து, அது கூட அவதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓகே போயிடலாமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க எதுவுமே இல்ல, இங்க வந்து தலைக்கு வைக்கிற எண்ணெய் மட்டும் தான் இருக்கு. எண்ணெய் இந்த மாதிரி. இது வந்து ஸ்ப்ரே. நம்ம மேக்கப் ஏதாச்சும் நம்ம போட்டோம் அப்படின்னீங்கன்னா, இது வந்து நான் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணது, மீஷோல. மேக்கப் போட்டோம் அப்படின்னா ஃபேஸ்க்கு இப்படி போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டா செட்டிங் ஸ்ப்ரே மாதிரி நல்லா நிக்கும். இது என்ன சொல்லுவாங்க, ஏதோ இந்த ரோஸ் அந்த செட்டிங் இது ஃபுல்லா மேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் இது அடிச்சா அப்படியே இருக்கும்ல அப்படி சொல்லிட்டு சும்மா சென்ட் எப்பயாவது வெளில போனாதான் அடிப்போம். மற்ற டைம்ல எல்லாம் அடிக்கவே மாட்டோம், வீட்டுல இருந்தா அடிக்கவே மாட்டோம். பாத்தீங்கன்னா கீழேயும் இதுவும் சென்ட் தான், ஆனா இதுதான் நிறைய அடிப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா இதோட பிளேவர் சூப்பரா இருக்கும், எனக்கு ரொம்பவே எனக்கு பிடிக்கும். காலி இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அடுத்து ஐயோ சென்ட் இல்ல, நீ எதுவுமே எடுக்காத. இது பாத்தீங்கன்னா இப்ப இந்த பஃப் இருக்குல்ல, இப்ப நான் நல்லா தூக்கி பஃப்லாம் வைக்கிறேன். ஆனா நான் பஃபுக்கு ஸ்ப்ரே எல்லாம் அடிக்க மாட்டேன். நான் ஏமாந்து வாங்கிட்டேன் இந்த இதுவை, நான் ஏமாந்து வாங்கிட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு நாள் வந்து என்ன சொல்றது, கிறிஸ்மஸ்க்கு ரோல் பண்ற மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத கேட்டேன். ரோல் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆகும்னாங்க. ஆனா இது நான் வந்து ரோலே ஆகல. அப்புறம் நான் வந்து யூடியூப்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும் போது இது வந்து பஃப்லா வச்சோம் அப்படின்னா இது வந்து ஹேருக்கு இந்த ஸ்ப்ரே அடிக்கணுமா. இப்ப இவங்க வந்து இந்த பஃப்ல இப்படி தூக்கிட்டு நிக்கிறாங்கன்னா இந்த ஹேருக்கு ஸ்ப்ரே அடிச்சோம்னா நல்லா சூப்பரா நிக்கும்னு சொன்னாங்க. சோ அதுக்காக தான் இது வந்து யூஸ் ஆகுது. ஆனா நான் எப்பவுமே இதெல்லாம் அடிக்க மாட்டேன். சோ வாங்கிட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சென்ட் நினைச்சு நான் அடிச்சிருப்பேன். சென்ட் எல்லாம் இல்ல. இது என்னது, இது கால் வலிக்கு இந்த மாதிரி எல்லாம். எனக்கு வந்து கால் வலி எப்பனா ரொம்ப நான் லாங்கா நடக்கிறேன் அப்படின்னா, கால் வலிச்சது அப்படின்னா இதை போடுவேன். சரி அதனால இங்க வச்சுட்டேன். ஆனா இதெல்லாம் மேக்கப் செட் எல்லாம் கிடையாது, தப்பா நினைச்சிடாதீங்க. இங்க எப்பவுமே யூஸ் பண்ணுவேன் பான்ஸ் பவுடர். எப்பவுமே யூஸ் பண்றதே பான்ஸ் தான், வேற ஒண்ணும் இல்ல. நான் ரெகுலரா யூஸ் பண்றது மட்டும் தான் இங்க இருக்கும். என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன யூஸ் பண்றேன்னா, லாக்மியோட மாய்ஸ்சரைசர். ஓகேவா? லாக்மி ப்ராடக்ட் தான் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து எப்பவுமே குளிச்சுட்டு வந்தோடனே இதை போட்டுருவேன். இதை போட்டுட்ட பிறகு என்ன பண்ணுவேன்னா, இப்ப உங்களுக்கே சும்மா ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்க. இது இருக்கு இல்லையா, இந்த ஃபவுண்டேஷன், இத வந்து கொஞ்சம் எடுத்துட்டு இங்க வச்சுட்டு, அதுக்கு அடுத்து என்ன பண்ணனா சன்ஸ்கிரீம் இருக்கு இல்லையா, எல்லாருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா போடுவாங்க. நான் ஒரு வித்தியாசமா இருப்பேன். சன்ஸ்கிரீம் கொஞ்சம் எடுத்துட்டு என்ன பண்ணுவேன், கொஞ்சமா தான், சும்மா உங்களுக்கு நான் காட்டுறேன். ரெண்டுத்தையும் என்ன பண்றேன் எடுத்துட்டு, இதுதான் என்னோட மேக்கப். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மாய்ஸ்சரைசர், அப்புறம் ஃபவுண்டேஷன், சன்ஸ்கிரீம், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணனா அது ஒரு நம்மளுக்கு ஒரு கோட்டிங் கலர் எப்படி இருக்கு பாருங்க. இதை நம்ம வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணவோ இன்னுமே நம்மளுக்கு, இத நான் சும்மா உங்களுக்கு பாருங்க கைக்கும் இந்த ஹேண்டுக்கும் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். அது வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே சூப்பரா உங்களுக்கு ஃபேஸ் வந்து நல்லா ஒரு லுக் கொடுக்கும் சொல்லலாம் உண்மையாலுமே. அதனால நான் இது ரெண்டுத்தையும் கலந்துதான் ஃபேஸ்க்கு போடுவேனா, சூப்பரா இருக்கும் ஃபேஸ். இதை நம்ம ரெண்டுமே அப்ளை பண்ணும் போது இந்த ரெண்டு கையிலயும் பாருங்க செம்மையா இருக்கும். இந்த கை வந்து கொஞ்சம் இதுவா தெரியும், அதனால இது ரெண்டுத்தையும் போடுவேன், அவ்வளவுதான்.
இதை போட்டுட்டு லைட்டா லிப்ஸ்டிக் ஐலைனர் வேணா வச்சுப்பேன். அவ்வளவுதாங்க. இதுதான் என்னோட மேக்கப்பே. ஆனா நான் இப்ப வந்து இந்த ஃபேர் லவ்லில வாங்கி இருக்குது, ஆனா இதை யூஸ் பண்றது இல்ல. அதுக்கு அடுத்து என்னெல்லாம் இருக்குன்னு பாக்கலாமா? நான் டாஸ்லர் தான் யூஸ் பண்ணுவேன். இது என்ன சொல்லுவாங்க, ஐயோ லாக்மி. லாக்மினே வருது, இரு கண்ணுக்கு போடுவாங்களா, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஐலைனர் இருக்கு இல்லையா, அது வந்து நான் டாஸ்லர் தான் யூஸ் பண்ணுவேன். பாருங்க இதுதான். ஓகேவா? இது வந்து இப்ப நான் லிப்ஸ்டிக் போடுறேன். நிறைய பேர் நீங்க கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க லைவ் வரும்போது, அக்கா உங்களோட லிப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, அப்ப வந்து நான் இதை யூஸ் பண்ணனா, இது போட்டதுக்கு அப்புறம் தான் அது போடணும் இல்ல? லிப்ஸ்டிக் போட்டதுக்கு அப்புறம் இது போட்டீங்கன்னா ட்ரையே ஆகாது. இவ்வளவு இருக்கு, நமக்கு எதுவும் தெரியல பாத்தீங்களா? இது வந்து ஒரிஜினலுங்க. இது வந்து எனக்கு வந்து இதுலதான் கிடைச்சது, ப்ரமோஷன்ல தான் கிடைச்சது. சூப்பரான ரிசல்ட் இருக்கு. பீட்ரூட்ல செஞ்சது, ஸ்மெல்லும் நல்லா இருக்கு. அடுத்து இதுதான். நான் லிப்ஸ்டிக் என்ன யூஸ் பண்றேன்னா, இதுவும் லாக்மி தான். என்னடா ப்ராடக்டா யூஸ் பண்றாங்கன்னா, ஏன்னா எனக்கு ட்ரை ஆகுதுனால நான் லாக்மியோட தான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, லாக்மியோட தான் லிப்ஸ்டிக். அடுத்து கச்சன்னு சத்தம் போடாது. சீப்பு இதெல்லாம் தான் இருக்கு. சீப்ல இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து எதுக்குன்னா அப்படின்னா இதுல யூஸ் பண்றது மோஸ்ட்லி இது என்னோடது. இதுவும் என்னோடது. சிக்கு உடைக்க இது மட்டும் தான் இவங்க யூஸ் பண்ணுவாங்க. நான் தலை சீடுனா இதுலதான் செய்வேன். இது ஆன்லைன்ல வாங்கினேன் நானு. அதுவே இந்த சீப் மட்டுமே 60 ரூபாய் என்னவோ. ஆமா, அது இல்ல அப்புறம் பாத்தீங்கன்னா கம்பல் அது இது நிறைய வச்சுக்கிறான். கம்பல் செட் பாக்கலாமா? காட்ட வேண்டியதான. கண்ணுக்கு போறது இது காட்டு. இது கண்ணுக்கு இல்ல, இது ஐப்ரோ. காட்டு. இது எடுத்து தாயெல்லாம் நிறைய வச்சிருப்பாயோ, தாயெல்லாம் பைத்தியம். இது வந்து லாக்மி ஐப்ரோ பென்சில். இது ஏன் இதை நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, இது லைட்டா தான் இருக்கும். ஏன் யூஸ் பண்றேன்னா, எனக்கு வந்து நான் சின்ன வயசுல வந்து எனக்கு இந்த வெயில் டைம் கட்டி வந்துருச்சு. அப்போ வந்து எனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியல. ஸோ அந்த இடத்துல அந்த தழும்பு இன்னும் எனக்கு அப்படியே இருக்கும்னால இதுவும் லாக்மி தான். லாக்மியோடது தான் யூஸ் பண்றேன். பாருங்க, தோடு பாருங்க எவ்வளவு வச்சிருக்கான். நல்லா இருக்கும். இது லாக்மியோடது சூப்பரா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்னோட ஜுவல் செட். அது மட்டும் இல்ல, இன்னமும் நிறைய வச்சிருப்பா. எங்கயாவது அது வந்து இது நார்மலா வீட்டுல இருக்கும் போது எங்கயாவது சுடிதார் இந்த மாதிரி போட்டா போடுவா. என்னென்ன கம்பல்னா, இந்த மாதிரி ட்ரெஸ்க்குலாம் இந்த மாதிரி கம்பல் போடுவேன். அதிகமா இந்த சாரி, பிளாக் சாரி இதெல்லாம் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஜிம்கி, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜிம்கி. சுடிதார் டாப்புக்கெல்லாம் ரொம்ப ஜிம்கி போட்டா நல்லா இருக்குன்னா சின்னதா வாங்கியிருப்பேன். கொஞ்சம் இன்னும் ட்ரெஸ் எல்லாம் நல்லா அடிச்சுன்னா இந்த மாதிரி கம்பல் போடுவேன், கொஞ்சம் மாடலா இருக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாரிக்கெல்லாம் இந்த மாதிரி ஜிம்கி போட்டா நல்லா இருக்கும். அப்புறம் பட்டு சாரி இந்த மாதிரி செட்டா கட்டினானா இந்த மாதிரி செட்டா தான் போடுவோம் இல்லாமோ. எல்லாமே கொஞ்சம் கலரா வாங்கியிருப்பேன். ஸ்கை ப்ளூ சாரி எல்லாம் இருந்தா ஸ்கை ப்ளூல வாங்கியிருப்பேன். அதுலயே பிளாக் ஜிம்கி ஒண்ணு இருக்கும், சூப்பரா இருக்கும். என்னோட மை ஃபேவரட் இந்த ஜிம்கி. இந்த மாதிரி நிறைய ஃபுல்லாமே மாடல் ட்ரெஸ்க்கு இந்த ஏத்த மாதிரி, சாரிக்கு ஏத்த மாதிரி முடிஞ்ச அளவு காட்டியிருக்கேன். ரொம்ப கிராண்டா போடுறேன்னா இது இதெல்லாம் இருக்கு. லாஸ்ட் ஃபைனல் இது ஒரு ஜிம்கி. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இது புடி நான் காட்டுறேன் அவங்களுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் எங்கன்னா போனேன்னா போடுறது. இது தள்ளு. இது வந்து நெக் ஒட்டி. ஆனா இது வரைக்கும் நான் இதை போடவே இல்லை. ஏன்னா இதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு இது பிடிக்காது. நெக் ஒட்டி இதை போடும் போது எப்படி இது ஃபுல்லா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அப்படியே இது செட்டாவே இருக்கும். எங்கேயாவது எப்படி சொல்றது, இப்ப பொங்கல், தீபாவளி அந்த மாதிரி டைம்ல தான் இவ போட்டிருப்பா. நீங்களே பாத்துருப்பீங்க வீடியோல கூட நிறைய அந்த மாதிரி பட்டு சாரி இந்த மாதிரி. இது வந்து இந்த கழுத்து ஒட்டி போடணும். ஓகேவா? இது வந்து இந்த கழுத்து ஒட்டி போடணும், அப்பதான் நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து அதுக்கு அடுத்த ஒரு செட்டு. ரொம்ப நிறைய இருக்குது. இது வந்து அதுக்கு அடுத்த செட்டு. இது இந்த மாதிரி செட்டுக்கும்
இதுதான் வந்து சின்னதுங்க. இது அதுக்கு அடுத்து பெருசுங்க. இந்த மாதிரி வரும். இது வந்து ஒட்டியானம். அடுத்து இது வந்து கம்பல் போட்டு இதுவே இப்படி வந்துரும் அழகா. அது நெத்திச்சுடி இருக்கு. அப்புறம் இது வந்து கைக்கு போடுவாங்க இல்லையா, அது. அதுக்கப்புறம் ஜவுரி முடியெல்லாம் வச்சோம். இந்த ஜவுரி முடியில இது பண்ணிட்டே வருவாங்கல்ல, அது. வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான்ல. நெத்திச்சுடி காமிச்சியா? இதுதான் வந்து இது வந்து கம்பல். அவ்வளவு சார். ஆமா, அதான் நெத்திச்சுடி. ஓகேவா? இப்ப இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். காட்டமாங்க, தான் நெத்திச்சுடி. இது எல்லாம் செட்டு வந்து எப்படி தமிழ்ல ஒண்ணு நல்லா இருக்கா? இதெல்லாம் வந்து தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி பட்டு சாரி எல்லாம் கட்டும் போது தான் கட்டுவோம். மற்ற டைம்ல இதெல்லாம் கொஞ்சம் கட்டவே மாட்டான். கட்டு போடு நாடினே போடவே மாட்டான். வேணாம், எனக்கு ரொம்ப ரொம்ப நேரம் இது போட்டுட்டு இருக்கவும் முடியாது. ஏதாவது ஒரு கழுக்கெல்லாம் வலிக்கும்ல, கிராண்டா எங்கேயாவது போனோம்னா போட்டுக்கலாம் நம்ம. அதுக்காக தான் இதை ஃபுல்லா செட்டா வாங்கி வச்சிருக்கோம். மெயினா நம்ம பட்டு புடவைங்களுக்கு எல்லாம் கட்டினாதான் இது கொஞ்சம் நல்லா கிராண்டா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இது பண்ணி வச்சிருக்கோம். போட்டுட்டு அவசரமா கட்டோம் இல்லையா. இப்ப நம்ம வந்து இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். போட்டோ ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறதா? எடுத்துக்கியா? இத கழட்டுறதுக்கு தான் ரொம்ப பிரஷர் ஆகும். ஓகே, போயிட்டு வா. யாரு? அவ்வளவுதான், கழட்டியாச்சு. நம்ம இது எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வளையல். ஓகேவா? இது பாத்தீங்கன்னா வயலட்ல வச்சிருக்கேன். வயலட் ஃபுல்லா. அப்புறம் வந்து வயலட் ஃபுல்லா இருக்கா, ஒயிட்ல ஃபுல்லா இருக்கா, பிளாக்ல இருக்கா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வெறும் வந்து கோல்டுல. அதுக்கு அடுத்து வந்து ஸ்கை ப்ளூ சொல்ல முடியுது, ஒரு ப்ளூ. அதுக்கு அடுத்து பிங்க். இதெல்லாம் கோல்டு, பிளாக். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர். இது வந்து ரெட்டு, மெரூனு, கிரீன் கலர், ஒயிட்டு, ப்ளூ. இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு சாரிக்கு மேட்சா இருந்தது அப்படின்னா நான் வந்து கரெக்டா இது எல்லாமே போட்டுப்பேன். எனக்கு மேட்சா கொடுத்துரும், எப்படியாச்சும் கொடுத்துரும். அப்படி மேட்சா கொடுக்கல அப்படின்னா என்ன போடுவேன்னா மோஸ்ட்லி கோல்டு எடுத்துருவேன். மேட்ச் எனக்கு கொடுக்கலன்னா கோல்டு வந்து எல்லாருக்குமே காமனா போடும், கோல்டு போட்டுப்பேன். அவ்வளவுதான். ஓகேவா? வளையல் எப்பா, வளையல் இவ்வளவு இருக்கு. வளையல் இவ்வளவுதான். அப்புறம் புதுசா சாரி எடுத்தானா அதுக்கு மேட்சா வளையல் வாங்கிடுவா. அதனால இவ்வளவுதான் இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பொட்டு. பொட்டு நான் ஒரு டைம் டாஸ்லர்லயே அழகா சின்னதா வச்சிருவேன். ஒரு டைம் எனக்கு தேவைப்பட்டா, இது என்னன்னு தெரியல, இது என்ன கம்பெனி தெரியல, சின்னதா கருப்பு. ஐடாக்ஸ். இது வந்து சின்னதா இருக்கு. இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். டிராவை தவிர நிறைய கடை. அதை காட்டிடலாமா? அது அதுக்கு அடுத்து நம்ம டிரால என்னலாம் இருக்கு அங்க வைக்க முடியலன்னு சொல்லிட்டு இங்க வச்சிருக்கிறா. இது பாத்தீங்கன்னா இப்போ ரீசனா ஆர்டர் பண்ணது. என்கிட்ட எவ்வளவு மிஷின் இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஐயோ, இது ஓபன் வர பண்ண தெரியல. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்னிங் மிஷின்ட்டு நான் வந்து மீஷோல ஆர்டர் போட்டு வாங்கினேன். பரவாயில்ல, ஒரு அளவுக்கு இருக்கு ரிசல்ட். அப்படிதானே? நல்லாதான் இருக்கு. பாருங்க, இது இருக்கு. இன்னொன்னு வேற கம்பெனி ஐட்டம் வச்சிருக்காது, இதே மாதிரியே இன்னொன்னு வச்சிருக்கோம். ஆனா அது நல்லா பிராண்ட். அது நான் வச்சிருக்கிறது நல்லா இருக்கும். ஆனா நிறைய பேர் நினைப்பீங்க உங்களுக்கு இன்னும் முடி ஸ்ட்ரெயிட்டா தானே இருக்கு, ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணீங்களா? நான் ஸ்ட்ரெயிட்னிங்லாம் பண்ண மாட்டேன். வச்சிருக்கேன். நான் எங்கன்னா ஃபங்க்ஷன் ஏதாச்சும் ஒரு இது எடுக்கணும், பொங்கலுக்கோ அந்த மாதிரி ஏதாச்சும் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இது பண்ணுவேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நான் பான்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். எங்கன்னா வெளில போனோம்னா தான் ரோஸ் பவுடரு வேணாம், கொட்டினா கொட்டிடும். இது இருக்கு ரோஸ் பவுடர். இதுவும் ரோஸ் பவுடர். ஸ்பாஞ்சு அங்க வைக்க இடம் இல்லைன்னா டப்பா போட்டு தனியா ஃபவுண்டேஷன். அதுக்கு அடுத்த ஃபவுண்டேஷன், ஏன்னா வைக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் இல்ல. நெக் பாலிஷ் ஃபவுண்டேஷன்.
இதெல்லாம் வேற ஆன்லைன் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கா. இது வேற என்னன்னே தெரியல. நெயில் பாலிஷ் இதெல்லாம் ஃபேஸ்க்கு போடுறதா. இது எல்லாமே ஃபேஸ்க்கு போடுறதா. கொஞ்சம் க்ளோவா இருக்கும்னால போட்டுட்டு அதுக்கு அடுத்து பிளாக்ல ஒரு நெக்லஸ். இது வந்து நான் மும்பைக்கு போகும்போது வாங்கினேன். இவங்க வாங்கி கொடுத்தாங்க. ட்ரெயின்ல வித்துட்டு வருவாங்கல்ல. சரி அப்படின்னு சூப்பரா இருந்தது. இது புடி ஞாபகார்த்தமா இன்னமும் அப்படியே வச்சிருக்கோம். ஆனா எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. சூப்பரா இருக்கும். ஆனா இந்த செயின் பாத்தீங்கன்னா இதெல்லாம் 100 ரூபாய் வித்துட்டே போனாங்க ட்ரெயின்ல. 100 ரூபாய் 200 ரூபாய் அவ்வளவுதான். அந்த ரேட்டு தான், வேற ஒண்ணும் இல்ல. இது பாத்தீங்கன்னா இந்த செயின் வந்து இப்படி இருக்கும். நல்லா இருக்கும். இந்த சாரிக்கு எல்லாம் போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கு. பிளாக்ல எனக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும். பிளாக் வாங்கினேன். அவ்வளவுதான். வைக்கவே இடம் இல்லைன்னு தான் நான் தனித்தனியா எடுத்து அவங்களுக்கு எடுத்து காட்டு. டிராவே எடுத்துட்டோங்க. எடுத்தாச்சு. இப்போ சொன்ன இது வந்து நான் வந்து ஏதாச்சும் மேக்கப் பண்றேன், எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்ததுன்னா இதை போட்டுட்டு பண்ணுவேன். இல்ல ஒரு டைம் இதையே போட்டுட்டு சுத்துவேன். இதுதான். இது பாத்தீங்கன்னா ஃபேஸ் அந்த. ஆனா இது வந்து உண்மையாலுமே பேபிக்கு யூஸ் ஆவறதுதான். பேபிக்கு போடலாம், நம்மளும் போட்டுக்கலாம். இது மூஞ்சி ரொம்ப வேர்க்குறா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இதை தொடச்சிட்டு நம்ம அதுக்கு மேல மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி பண்ணிக்கலாம். நல்லா வாங்கிருந்தேன், அங்க வச்சிருக்கேன். இந்த ஷூட் ஏதாச்சும் வேணா ஜவுரி முடி வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜவுரி முடி. ஏதாச்சும் எப்பயாவது ஒரு டைம் தான் அதெல்லாம் போடுவாங்க. ஆமா. இது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா மஸ்காரா. இதுவும் பிராண்ட் தான். மஸ்காரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மஸ்காரா சூப்பரா இருக்கும். ஆனா நான் வந்து மஸ்காரெல்லாம் யூஸே பண்ண மாட்டேன். எங்கன்னா வெளியே போனா யூஸ் பண்ணுவேன். அதுதான் நான் டிரால போட்டேன். உண்மையாலுமே சொல்லணும்னா அதுதான் இங்க போட்டு வச்சுட்டேன். இதுல பின்னு சேஃப்டி பின்னு சாரிக்கு ஃபுல்லா வச்சிருப்போம். என்னடா இந்த பவுச்சுன்னு பாக்குறீங்களா? இந்த பவுச் ஓபன் பண்ணீங்கன்னா ஃபேஸ்க்குள்ளது எல்லாமே இருக்கும். இந்த நம்ம ஐப்ரோ இது எது வேணா போட்டுக்கலாம். ஃபேஸ்க்கு ஏதாச்சும் நம்ம இந்த ரோஸா இங்க வேணும்னா இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி போடும்போது நல்லா இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் இந்த பிரஷ் மட்டுமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணது. நல்லா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும். அதான் சொன்னல, இதுவும் பிராண்ட் தான். ஏன்னா இதெல்லாம் நம்ம அப்படியே காமிச்சுக்கோ. ஓபன் பண்ணாது. சரி வேணாம். இது வந்து கலரா இருக்கும் நம்மளுக்கு, நம்ம ஷேடுக்கு ஏத்த மாதிரி இப்படி வேணா வச்சுக்கலாம். மேல இந்த சைட்ல இது பாத்தீங்கன்னா இதுவும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணதுதான். மீஷோல ஹீட்டர். அந்த நம்ம இதுல துடைக்கிறதுக்கு ஹேர் காய வைக்கிறது, முடிய காய வச்சுக்கலாம். குளிச்சுட்டு வந்தானா தலை வலிக்குதுன்னு சொல்லியிருக்கேன். சரி, அதனால அப்படியே காய வச்சுக்கலாமே அப்படின்னு. இது பாத்தீங்கன்னா அர்ஜென்டா பூ கிடைக்கல அப்படின்னா இது வச்சிருவேன் தலைக்கு. அதுக்காக இதை வாங்கினேன். அதுக்கு அடுத்து இது வந்து கையிலயும் போட்டுக்கலாம். நம்ம வந்து இதுவா இருக்கணும் இப்படி ஹேர் தூக்கி போட்டுக்கலாம். நல்லா இருக்கும். கிளிப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா வச்சிருப்போம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டர்ஃபிளை கிளிப்ஸ் சூப்பரா வச்சிருப்போம். கிளிப் அழகழகா வச்சிருப்போம். நல்லா இருக்கும். கிளிப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா வச்சிருப்பேன். இது ஒண்ணு கிரீன் கலருக்கு ஒண்ணு, சாரிக்கு எல்லா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா வச்சிருப்போம். இது ஒண்ணு பட்டர்ஃபிளை. நிறைய பட்டர்ஃபிளை தான் இருக்கும். இது எங்க டாமி கிடைச்சது. இன்னும் அந்த அச்சு இருக்கணும்னு வச்சிருக்கேன். இது ஒண்ணு பட்டர்ஃபிளைல தான் அதிகமா வச்சிருப்போம். பட்டர்ஃபிளைல குட்டியா இருக்கிறது. அப்புறம் இது பாருங்க ஸ்டோன் வச்ச கிளிப் நிறைய வச்சிருக்கா பாருங்க. வாங்கி கொடுத்தே என்னால முடியாது. பிளாக்ல கூட இருக்குது. யூஸ் பண்ண மாட்டேங்கிறீ. எதுவுமே இது பாருங்க கிளிப் மட்டுமே இவ்வளவு இருக்கு. ஆமா, கிளிப் நிறைய வச்சிருப்போம். அவ்வளவுதான். ஹேர் பின் ஏதாவது பூகி வச்சானா அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா பேண்ட் தேவைப்படனா பேண்ட் எல்லாமே இருக்கு. அதுக்கு அடுத்துதான் இந்த மிஷின் தான் நான் சொன்னதே. இது வந்து செம்ம ரேட். இது வந்து பாத்தீங்கன்னா 3000 இருந்துச்சு நான் வாங்கும் போது. கம்பெனி தான். இதுல வந்து ஸ்ட்ரெயிட்டும் பண்ணிக்கலாம், ரோலும் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ரோல்குள்ளது வந்து எனக்கு இது வந்து எப்படி பண்ணணும்னா ரோல் வந்து இதுல பண்ணணும். இந்த இதுல பண்ணணும். இது டைட். இது வந்து லாக் பண்ணிட்டு இதுல பண்ணணும் ரோல். அது கிரீம் வேணும். சோ எனக்கு கிரீம்காக தான் நான் அதை வாங்கிட்டு வந்தேன். அதுவும் எனக்கு கிடைக்கல. இது நல்லா இருக்கும் இதுல பண்ணும் போது. இதை நீ வச்சிரு, கீழே வச்சிரு. இதுவும் வந்து ஜுவல் செட் தான். ஒரு நிமிஷம், இதெல்லாம் யூஸே பண்றது இல்ல. என்கிட்ட இருந்த மேக்கப் எல்லாமே நான் காட்டுறேன். எப்பா இவ்வளவு தூரம் வச்சுக்கிறா பாருங்க. அப்பப்போ போடுவாங்க. காசு மாலையாத நெத்தி சுடி அந்த மாதிரி நிறைய வாங்கி வச்சிருவா. ஏதாவது ரோட்ல பாத்துட்டா வேணும்னுவா. இது ஒண்ணு நல்லா மாடலா இருக்குங்க. அடிச்சு இதெல்லாம் என் பிறந்த நாளைக்கு வாங்கினது 2 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த நாளைக்கு வாங்கினது. இன்னும் ஆனா நல்லா உழைக்குது. இதெல்லாம் நல்லா இருக்கும் பார்க்க. ஆனா நல்லா இருக்கு. இன்னுமே நான் வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா
சேலத்துல இருந்து வரும்போது நான் வாங்கினேன் கொலுசு. ஆனா இது பாத்தீங்கன்னா சும்மா எதுக்குன்னா யூஸ் ஆகணும் அப்படின்னா இந்த கொலுசு யூஸ் பண்ணுவேன். மணி இந்த மணிலாம் இந்த இதுக்கு வாங்கினேன். எதுக்குன்னா எனக்கு வேணும் அப்படின்னா இந்த மணி வாங்கியிருக்கேன். ஹேண்ட்பேக் முக்கியம், நல்லா இருக்கும். குட்டி பாப்பா மணி இந்த என்ன சொல்றது, ஏதோ ஒரு படத்துக்கு நம்ம ரீல் பண்ணுமே, பருத்தி வீரன், அதுக்கெல்லாம் நம்ம ரீல் பண்ணும்போது இந்த மணிலாம் நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆச்சு. இதெல்லாம் புடி நான் கொடுக்க. அடுத்து இது அதுக்கு அடுத்த ஓட்டியான இது வேற. இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது சரவணா ஸ்டோர்ல ஒரு வாட்டி நான் பாத்துட்டேன், பொம்மையில கட்டி வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட நான் பாக்கல, அப்பதுல இருந்தே இதை நான் வச்சிருக்கேன். எங்க அம்மா கிட்ட அட்டம் பிடிச்ச இந்த வேணும் அந்த பொம்மையில இருக்கிறது எனக்கு வேணும், கழட்டி கொடுங்கன்னு வாங்கின மணி இது. எனக்கு இன்னும் எனக்கு ஞாபகமா இருக்கு. எனக்கு வேணும் கொடுங்க, எனக்கு தெரியாது அது அப்படி சொல்லி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப பாக்கும்போது எங்க அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க இந்த மணி. அதனால இன்னும் கருக்குல எதுவுமே ஆகல. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது கூட செம்மையா இருக்கும் யூஸே பண்றது. எதுக்குன்னா செயின், அதுக்கெல்லாம் இந்த மாதிரி செயின், சாரிக்கு இதெல்லாம் எனக்கு குட்டி வாங்கி கொடுத்தது. நல்லா இருக்கும். இதோ இப்படி டிசைன் காசு இதுல நான் வாங்கி கொடுத்தது தான் நிறைய இருக்குது. டாலரு செயின் வந்து மிஸ் ஆகல. இதோ இது கூட போட்டுக்கலாம். இந்த கையிலாச்சு இது கூட போட்டுக்கிறது டாலர் செட்டோட. அவ்வளவுதான். இன்னும் அதுல செயின் கொச்சன்ட்டு ஹேண்ட்பேக் எதுக்குன்னா வேணும். வெளியில போனா இது எப்பயாவது மாடல் ட்ரெஸ்க்குலாம் போட்டானா போட்டுட்டு போவோம். அந்த டைம்ல வீட்டுல எங்கேயோ தொங்கும். மேக்கப் செட் ஏதாவது 1-2 வச்சு எடுத்துட்டு வண்டியில இல்லையா, அதனால இதுல வச்சு வெளில எடுத்துட்டு வர்றதுக்காக வச்சிருப்பேன். அவ்வளவுதான், மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா யூஸ் பண்ணிருக்கேன் இதை கூட. ஹேண்ட்பேக் இவ்வளவு இருக்கு என்கிட்ட பொருள். லாஸ்டா பவுடர் டப்பா வரைக்கும் காமிச்சாச்சு. சோ வந்து என்னோட மேக்கப் செட் பொருள் எல்லாமே இவ்வளவுதான். ஓகேவா, பாத்துருப்பீங்க நீங்களே. இது அப்படியே நான் உங்களுக்கு ஒரு செட்டா அப்படியே வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இததான் நாங்க யூஸ் பண்றோங்க. சீப்புல இருந்து எல்லாமே காமிச்சிட்டேன். என்னென்ன நான் டெய்லி யூஸ் பண்றதையும் சொல்லிட்டேன். சோ உங்களுக்கு அதோட தெரிஞ்சிருக்கும். இதை தான் நான் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் எத்தனையோ மாய்ஸ்சரைசர் போடுவேன், அடுத்து ஃபவுண்டேஷன், சன்ஸ்கிரீன் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு அது ஒரு கொஞ்சம் இன்னும் பிரைட்டது லைட்டா பவுடர் மேலேயே அடிச்சுட்டு மத்த மேக்கப் போட்டுருப்பேன். அவ்வளவுதான். இதுதான் நான் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கேன். அதிகமா வெளியே போறேன்னா இன்னும் நான் வந்து மேக்கப் ஸ்டுடியோல தான் போய் பண்ணுவேனே தவிர இங்க எங்கேயும் பண்ண மாட்டேன். ஆமா, எனக்கு தெரிஞ்ச அக்கா இருக்காங்க, அங்கதான் பியூட்டி பார்லர்ல போயிட்டு தான் ரொம்ப மேக்கப்னா அங்கதான் அதிகமா போடுவோம். அங்கதான் இதுல வந்து கிட்டத்தட்ட எனக்கு 2 மாசமா நீங்க கேட்டு இருந்தீங்க. சோ இப்ப நான் போட்டுட்டேன். டெலே ஆனதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. சோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சோ டாடா பை பை. அது மேல பாத்தீங்கன்னா எங்க போட்டோ வைஃபை இருக்கு. ஸோ அது கீழே அப்படியே கொண்டு வாங்க. ஏன்னா இது நாங்கள் ஃபுல்லாக காட்டல, அதனால தான் நம்ம ஃபுல்லாச்சு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நம்மளோட இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கோம். கீழே பவுட்ரு இது வந்து குட்டி கண்ணாடிங்க. இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் அதான் இருந்தது. ஸோ அதையும் நாங்கள் ரிட்டர்ன் கீழே வச்சுட்டோம். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. கீழே சேரும் காட்டிட்டு கை அது குத்துது. அது இதுல இருக்குல்ல ஃபுல்லா இப்படி 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 இத புடி இது பான ஸ்ட்ரைட். நெக்ஸ்ட் டாலர் எல்லாமே இருக்கு, சேர் இருக்கு, போட்டு நம்ம உட்காந்து மேக்கப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இதுதான் என்னோட மேக்கப் செட். அப்பப்போ எனக்கா தோணுச்சுன்னா நான் அடுக்கிப்பேன். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே,
ஜிம்கி சொல்லியிருந்தேன்ல, இதெல்லாம் வந்து ஃபுல்லாக நம்ம காட்டுறோம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. அடுத்து மாய்ஸ்சரைசர், இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். வீடியோவில் தெரியலனா காட்டியிருக்கேன். சன்ஸ்க்ரீன் இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதாங்க. இதெல்லாம் பாருங்கள், லிப்ஸ்டிக் லாக்மியோடது. இருங்க வர, டாஸ்லர் ஃபவுண்டேஷன். ஓகே, லாக்மி, பான்ஸு, டாஸ்லரோட இது ஃபவுண்டேஷன், சென்ட்டு, இதெல்லாம் வந்து இதை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே.